ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிமிஸ் ஹோம் குக்கிங். நாம் இன்றைக்கி சமையல் வீடியோ எதுவும் பார்க்க போகிறதில்ல. நாங்கள் ஒரு புதுசாக ஒரு செவலை மாடு வாங்கியிருக்கோம். அது 4 நாள் ஆகுது எங்கள் கட்டுத்தரைக்கு ஸோ அதை எப்படி பழக்கிறோம் அப்படிங்கிற வீடியோ இதில் போட்டிருக்கோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இது எங்கள் அப்பா பால் கறந்துட்டுருக்காங்க. பாருங்கள், இதுதான் நாங்கள் வாங்கியிருக்கிற அந்த புது மாடு. இது 4 நாளாக தீனி மட்டும் சாப்பிடுது, தண்ணி எதுவுமே எடுத்துக்கல. பாருங்கள், தாலியில் அதுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். அந்த தாலியில் இருக்கக்கூடிய தீவனத்தையெல்லாம் எங்களோட கோழி தான் சாப்பிட்டுட்ருக்கு. நான் இப்போ கிட்ட போகையில் அது பாருங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்குது. ஸோ இது எப்படி எங்ககிட்ட பழகுது அப்படிங்கிறத பற்றின வீடியோ தான் இது. ஸோ தாலியில் இருக்கக்கூடிய தண்ணி தவிடு அப்படியே இருக்குது. ஸோ இதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் தண்ணி ஃப்ரெஷ்ஷாக ஊற்றிட்டு அதில் தவிடு, மாட்டு தீவனம் எல்லாமே போட்டோம். அது ஒன்றுமே எடுத்துக்கிற மாதிரி தெரியல. இது பழகிறதுக்காக எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பழம் கொண்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க பாருங்கள். ஸோ எங்கள் அம்மாவுக்கு ஒன்றுமே அந்த பயம் போகலை. எங்கள் அம்மா கையில் கொடுப்பாங்கன்னு நினச்சி கீழே போட்டுட்டாங்க, கோழி எடுத்துருச்சு. சரி பரவாயில்ல. பாருங்கள், இங்கே எங்கள் அம்மா இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, திரும்பவும் கொஞ்சம் தவிடு கூட நாட்டு சர்க்கரை போட்டிருக்காங்க. ஏன்னா நாங்கள் மாடு வாங்கினவங்கக்கிட்ட கேட்டு அவங்க சொன்னாங்க, அந்த மாட்டுக்கு இனிப்புனா ரொம்ப பிடிக்குன்னு சொல்லிட்டு. ஸோ பார்க்கலாம் இப்போவும் தண்ணி குடிக்குதா இல்லையாங்கிறத. ஸோ அப்படியே நோட்டம் போட்டுட்ருக்கு, குடிக்கலாமா வேண்டாம். குடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ பாருங்கள், அதுக்கு இனிப்பு பிடிக்குன்னு சொன்னது எங்களுக்கு 4 நாள் கழிச்சு இன்றைக்கி தான் தெரியும். ஸோ அப்படியே டேஸ்ட் பண்ணி பார்க்குது. ஓகே, இன்றைக்கி தண்ணி குடிச்சிடும்னு நினைக்கிறேன். ஸோ அது திரும்ப என்ன செய்யுதுன்னு மறுபடியும் காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், இதுதான் எங்கள் வீட்டு கோல்டி. நான் உங்களுக்கு ஏற்கனவே எங்களோட வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ இதை எதுக்கு இங்கே காட்டுறேன் அப்படின்னா, இதை பற்றின ஒரு சுவாரஸ்யமான விஷயம் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இது எப்போவுமே பால் கறக்கிற நேரத்தில் எங்களோட தொண்டுப்பட்டியில் தான் இருக்கும். எங்கள் அம்மா இங்கே பால் கறந்துட்டுருக்காங்க இப்போது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா, எங்கள் அம்மா பால் கறக்கிற இடத்துல புகை மூட்டமாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கலாம். எதுக்கு பால் கறக்கிற பக்கத்தில் தீ போட்டிருக்குறாங்கள கூட நீங்கள் நினைக்கலாம். ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாயந்தரம் நேரத்தில் காலையில் நேரத்துலாம் பார்த்திங்கன்னா கொசு நிறைய வரையில் மாடு உதைக்கும். ஸோ இந்த மாதிரி தீ போட்டோம் அப்படின்னா அந்த புகைக்கு உதைக்காது. வாங்க, எங்களோட கோல்டு என்ன செய்யுதுன்னு பாருங்கள். நீங்கள் அநேகமாக புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது என்ன செய்ய போகுதுன்னு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா பால் கறக்கையில் எப்போவுமே அங்கே போய் உட்காந்துட்டு திரும்ப எங்கள் அம்மா வீட்டுக்கு வரையில் இந்த இடத்துல பாலை கொடுக்கல அப்படின்னா எங்கள் அம்மா வீட்டுக்குள்ளே வர்றக்கே விடாது. ஸோ பாருங்கள், இந்த பாலை வாங்கி குடிச்சிட்டு கோல்டு ஜம்முன்னு போய் தூங்கிடும். இதே மாதிரி தான் காலையில் நேரத்துலையும் செய்யும். ஸோ இதுதான் எங்கள் கோல்டி பண்ணக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.